தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. இந்த நாள் இனிய நாளாய் ஏசம் இன்ஃபோ என்ற இந்த காணொலி நேயர்களுக்கு புலரட்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த நாளை துவங்குகிறோம். 14/2/2026 இந்த நாள் சனிக்கிழமை, விஸ்வவாசு வருடத்திலே மாசி மாதத்திலே 2ஆம் நாள். இன்றைக்கு ஒரு விசேஷம் என்னன்னாக்க, சனிக்கிழமையோடு சேர்ந்த திரியோதசி திதி என்கிற பிரதோஷம் நாள். இந்த திரியோதசி திதி சாயங்காலம் 4:43 வரைக்கும் இருக்கும். பூராட நட்சத்திரம் இன்றைக்கு நட்சத்திரம் 7 மணி மாலை சாயங்காலம் வரைக்கும் இருக்கும். அதன் பின்னே உத்திராட நட்சத்திரம் வந்துவிடும். இந்த சனி பிரதோஷத்திலே முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, சிவ வழிபாடு. சிவனை வழிபடுவதனால் நமக்கு பல விதத்திலும் நன்மை உண்டு. இந்த காலகட்டங்கள்ல எப்படி இருக்குன்னா, கும்பராசியில சதய நட்சத்திரத்துல ராகு உட்கார்ந்திருக்கிறாரு. நிறைய பிரச்சனைக்கு, குடும்பத்துல பிரச்சனை, கடன் பிரச்சனை, சண்டை சச்சரவுகள், மனதிலே ஸ்ட்ரெஸ், குழப்பங்கள், எந்த முடிவும் எடுக்க முடியவில்லை, தடைகள், எல்லாத்துக்கும் காரணம் ராகு அப்படின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட ராகு தன்னுடைய நட்சத்திரத்தின் மேலே அமர்ந்ததுனாலே, இந்த பிரதோஷ வழிபாடிலே நாம் ஈடுபடும் போது இந்த தோஷங்கள் நீங்கும் அப்படின்னு இருக்கு. இன்றைய நாளின் நல்ல நேரம் காலை 7:30 8:30 மணி வரை, மாலை வேளையிலே 4:30 5:30 வரை, யமகண்டம் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை, ராகு காலம் 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை, குளிகை நேரம் 6:00 7 மணி வரை. இந்த வார சூலை என்கிற கிழக்கு பக்கம் இருக்கக்கூடிய சூலையும் தயிர் பரிகாரமும் இன்று பயன்படுத்தலாம். கும்ப லக்னத்திலே சூரியன் இருக்கும் நாழிகை 4 நாழிகை 35 வினாடிகள் இருக்க போகிறார். சூரியனின் உதய நேரம் 6:34. இன்றைய நாளின் நட்சத்திரம் பூராடம், ரோகிணி நட்சத்திரம் மற்றும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் எஃபெக்ட் இருக்கும். துவாதசி திதியாக நம்ம இன்றைக்கு பயன்படுத்திக் கொள்வோம். இன்றைக்கு கண்டம் என்கிற நாமயோகம், பாலவம் என்கிற கரணமும் இருக்கிறது. இந்த கண்டம் என்கிறது சொல்லும் போதே இருக்கும், படிக்கட்டுகளாக ஏறிக்கொள்வது அப்படின்னு சொல்லுவோம். மல்யுத்தம் செய்வது போன்ற ரெஸ்லிங் ஒர்க் எல்லாம் செய்யறது, எதையும் ஃபைட் பண்றதெல்லாம் இந்த கண்டத்துல பண்ணுவாங்க. பாலவ கரணம் அப்படிங்கிறது புலின்னு சொல்லுவோம். மங்களகரமான காரியங்கள், உற்சவங்கள் இதெல்லாம் செய்வதற்கு, வீடு சம்பந்தப்பட்ட காரியங்கள் செய்வதற்கு இது பயன்படும். ஆஃபீஸில் எதனா ஒரு ரொட்டீன்ஸில் ஸ்திரவாரமாக இருக்கிறதுனால நம்ம புதிய பொருட்களை எடுத்துக்கலாம், இதுவும் எடுத்துக்கலாம். இந்த நாளிலே இந்த துவாதசி மற்றும் திரியோதசி என்கிற இந்த திதிகளின் பிரகாரம் நல்ல காரியங்கள் நிறைய செய்தால் வளர்ச்சியை பெறும் அப்படின்னு இருக்கு. பூராட நட்சத்திரம் சுக்கிரனுடைய நட்சத்திரம். இதில் படிக்கிறவங்க, எதனா மேக்ஸ் கற்றுக்கணும் அப்படிங்கிறவங்க, கடன் தீர்க்கணுன்றவங்க, வியாதிக்கு இருப்பவர்களுக்கு இதெல்லாம் நல்லது. இன்றைய நாளின் கோச்சாரம் அப்படின்னு பார்க்கும்போது, சூரியன் அமர்ந்திருப்பது கும்பராசியிலே, அவருடன் சேர்ந்து அமர்கிறார்கள் புதன், சுக்கிரன், ராகு என்ற 3 கிரகங்கள். சனி பகவான் மீனத்திலே கண்டினியூவா வருடக்கோளா அமர்கிறார். வருடக்கோளான குருவும் மிதுனத்திலே வக்கரமாக அமர்ந்திருக்கிறார். கேது சிம்ம ராசியில அமர, சந்திர பகவான் இன்று தனுசு ராசியிலும், செவ்வாய் உச்சமாக மகர ராசியிலும் இருக்க இந்த நாள் துவங்குகிறது. இன்றைக்கு காதலர் தினம் என்கிற ஒரு ஸ்பெஷலும் உண்டு. 14 பிப்ரவரி 2026. அதனால் கருத்தொருமித்த காதலர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கணவன் மனைவியாக இருக்கட்டும், இல்லை விருப்பம் கொண்ட நண்பர்களாக இருக்கட்டும், இன்றைய நாள் மகிழ்ச்சியாக இருக்கட்டும். நாம் தொடர்ந்து ஒரு ராசிக்கும் எப்படி பலன் என்று காணப்போகிறோம். வாருங்கள். வணக்கம். மேஷ ராசி நண்பர்களே, சூரியன் உச்சப்படக்கூடிய உங்களுடைய ராசியிலே எதையுமே பாராட்டினா உங்களுக்கு சந்தோஷப்படுவீங்க. ஏன்னா தைரியமாக எல்லா காரியம் செய்யக்கூடிய ஆசாமி நீங்க. அப்படிப்பட்டவர்கள் உங்களுக்கு இன்றைக்கு உங்க ராசியில சனி நார்மலா நீச்சம் ஆவாரு சொல்லுவாங்க. அப்படி நீச்ச பங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த சனிக்கிழமை பிரதோஷத்துல நம்ம வழிபாடு செய்யுது. அதனால இன்றைய நாள்
உங்களுக்கான நாள்னு எடுத்துக்கிடுங்க. அவசியம் சாயங்கால வேளையில சிவ வழிபாடு, நல்ல நல்லெண்ணெயை வாங்கிக்கிடுங்க. சிவனுக்கும் நந்திக்கும் நல்லெண்ணெயால் அபிஷேகம் செய்து வெள்ளை மலர்களால் அவரை அர்ச்சிக்க உங்களுக்கு இந்த 7.5 சனி இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது இல்லைங்களா? இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகும். நல்ல குடும்பத்திலே சூழ்நிலைகள்லாம் நல்லபடியா அமையும். மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகும். அதனால இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே. சொல்லும் போதே நான் காலடா அப்படிங்கிற அந்த கெத்தோட இருக்க உங்களுக்கு இன்னைக்கு நந்தி எம்பெருமானின் அந்த சனி பிரதோஷம் அப்படின்னு இருக்கு. நந்திக்கு தான் பிரதானத்துவம், அவருக்கு தான் அபிஷேகம் பண்ணுவோம் உங்க காலை. அதனால உங்களுக்கு இன்னைக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்க ராசியிலிருந்து 9ஆம் இடத்துல சந்திரன் அமர்கிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவையான செலவுகள் எல்லாம் வரும், குடும்ப சம்பந்தப்பட்டதெல்லாம். அந்த செலவுகளை எல்லாம் செய்யற மாதிரி தான் இருக்கும். சாயங்கால வேளையில அவசியம் பிரதோஷ வழிபாட்டில் கலந்துக்கிடுங்க. ரிஷபாரூடர்னு சொல்லுவோம் சிவனை, ரிஷபத்துக்கு மேலே அமர்ந்திருக்கிறார்னு. அப்போ உங்களால தாங்கப்படுகிற சிவபெருமான் அப்படின்னு வைத்துக் கொள்ளலாம். உங்கள் மேலே அமர்ந்திருக்கிற சிவபெருமான் உங்களுக்கு நன்மையை தரை காத்து கொண்டிருக்கிறார். அதனால் அவசியம் இன்று அவரை சென்று வழிபட்டு வாருங்கள். இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே. இன்றைக்கு உங்களுடைய ராசியின் நேரடி பார்வைக்கு சந்திரன் பூராட நட்சத்திரத்தில் அமர்கிறார். சுக்கிரனுடைய நட்சத்திரம் 12ஆம் இடத்துக்கும் 5ஆம் இடத்துக்கும் உரியவர். அதனாலே சின்ன சின்ன மன குழப்பங்கள் இருந்தால் கொஞ்சம் காலையிலே ரிலாக்ஸ் ஆயிடுங்க. இன்றைய நாள் உங்களுக்கான நாள். ஸ்திர வாரம். மனதை கிளீனா வச்சுட்டு தியானம் பண்ணி முடிந்தால் செடியோ மரமோ கொஞ்சம் நடுங்க, புதுசா நட்டு வைங்க, அதுக்கு தண்ணி ஊத்துங்க. இதுதான் இன்னைக்கு பண்ணணும். அப்படி பண்ணீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையும் வளமாக நலமாக வளர ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது இருக்கு. இன்னைக்கு இந்த கண்டம் அப்படிங்கிற யோகம் இருக்கு. அந்த கண்ட யோகம்ன்றது படிக்கட்டுன்னு பேரு. அந்த குளங்கள் கிணறுகள் அமைக்கும் போது படிக்கட்டுகளாக அமைப்பார்கள். வாழ்க்கையில ஸ்டெப் பை ஸ்டெப்பா முன்னேறணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவர்களுக்கு இன்றைக்கு ரொம்ப நல்ல விஷயம். அதனால் மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு இன்றைய காரியங்களை செய்யுங்கள். உங்களுக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி நண்பர்களே. இன்றைக்கு 6ஆம் இடமான ரிணரோக சத்ரு இடத்திலே சந்திர பகவானான உங்க ராசிநாதன் உட்கார்றார். அதனாலே கொடுத்த கடன் திரும்பி வருவதற்கும் வழக்கிலே சாதகமான தீர்ப்பு கிடைப்பதற்கும் ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் காண்பதற்கும் ஒரு நல்ல நாள் இன்று. அது மட்டும் இல்ல, இன்றைய நாள் உங்களுக்கான நாள் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா உங்களுடைய அஷ்டமத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான், புத பகவான் செவ்வாயுடன் சேர்ந்த ஒரு காம்பினேஷன் இருக்கு. செவ்வாய் உச்சமாக உங்களை பார்த்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலைகளே எல்லா தோஷங்களும் நீக்குவதற்காகத்தான் இன்றைக்கு சிவனுடைய பிரதோஷ வழிபாடு இருக்கு. இந்த பிரதோஷ வழிபாட்டினாலே உங்களுடைய கஷ்டங்கள் நீங்கும், ஆரோக்கிய குறைபாடுகள் மேம்படும். நீங்க மனசுல என்னென்ன கனவுகள் வைத்திருந்தீர்களோ அத்தனையும் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்ம ராசி நண்பர்களே. மற்றவர்களை சுட்டெரிக்கும் சூரியன் உங்களுக்கு ராசிநாதனான ஆனதால் அதிகாரத்திலே நீங்கள் அமைதியாக அனைத்தையும் கட்டுக்கோப்பாக வைப்பதிலே சமர்த்தராக இருக்கிறீர்கள். இன்றைய நாள் மற்றவர்களை ஒரு மாதிரி கூட்டு சேர்த்து எல்லாரோடையும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கக்கூடிய நாள். 5ஆம் இடத்திலே அமரக்கூடிய இந்த சூரிய பகவான் சில விஷயத்துல ஸ்பிரிக்ட்னு சொல்லுவோம், மனசுல கொஞ்சம் கொஞ்சம் நெருடலை குறித்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு அமைதியாகத்தான் இருக்க போகிறது என்பதில் சந்தேகம் வேண்டாம். மேலும் இன்றைய நாளிலே சூரியனுக்கே உரிய, சந்திரனுக்கும் உரிய, சனி பகவானுக்கும் உரிய இந்த பிரதோஷ நாள் சனி பிரதோஷம் இருக்கிறது. அதனால் இன்றைய நாளை விட்டுடாதீங்க. அவசியம் பிரதோஷ நேரத்திலே உங்களுக்கு பிடித்த தெய்வமான சிவபெருமானை வழிபடுங்கள். ஓம் நம சிவாயா என்ற மந்திரத்தை தொடர்ந்து இன்றைய நாளில் காலையிலிருந்து சொல்லிக்கொண்டே வாருங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு பல விதத்திலும் நன்மை பயப்பதாக அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி நண்பர்களே.
சனி பகவான் நன்றாக தன்னுடைய இடத்திலே திக்பலம் பெற்றுக்கொண்டு மீனராசியிலிருந்து பார்க்கக்கூடிய இந்த நாள் லாபத்துக்குரிய உங்களுடைய சந்திரன் 4ஆம் இடமான சுகஸ்தானத்திலே அமர்வது பல விதத்திலும் நன்மையை தருவதாக இருக்குது. சிலவங்களுக்கு இந்த காரு, வீடு இந்த விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு பண்ணணும், புதுசாக பண்ணணும்னு எசன்னா தாராளம் பண்ணுங்க. சிரவாரம் அதனால் நல்லது தான் நடக்கும். ஆனால் ஒரு விஷயம், காலையில் எழுந்ததுமே நமசிவாய வாழ்கன்னு மனசில் நினச்சிக்கிடுங்க. இன்றைய நாள் முக்கியமாக சிவனின் நாள், சிவ வழிபாட்டுக்கு நாள். இவரை வழிபடுவதனால் உங்கள் வாழ்க்கையிலே மேன்மேலும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் வரும் அப்படிங்கிறத மனதில் வைத்து கொண்டு செய்யுங்க. காரியங்கள் சக்சஸ் ஆகும். இன்றைய நாள் சுபிட்சமாக அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே. 3ஆம் இடம் அப்படின்றது வெற்றிக்கான இடம், தைரியத்துக்கான இடம் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி 3வது இடமாக உங்க ராசியிலிருந்து அமர்கிறார் சந்திர பகவான். தொழிலிலே இன்னைக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும், வெற்றி கிடைக்கும். இன்றைய நாளிலே மேலும் வெற்றி கிடைக்க வேணும். ஏன்னா உங்க ராசிக்குள்ளதான் சனி பகவான் உச்சத்துல வருவார். அப்படிப்பட்ட நாளிலே பிரதோஷ நேரம் அப்படிங்கிறதுக்கு சாயங்கால வேலையில அவசியம் மற்றவர்களெல்லாம் சிவன் கோயிலுக்கு போக நீங்கள் நரசிம்மனை விஷ்ணு கோயிலுக்கு ஆலயத்துக்கு செல்லுங்கள். சாயங்கால வேளையில விஷ்ணு பகவானை வழிபடுங்கள். அவருடைய வழிபாட்டினால் நரசிம்மனின் அருளாலே அனைத்து விதமான கஷ்டங்களும் விலகி உங்கள் வாழ்க்கையிலே நல்ல பிரகாசமான ஒளிமிகுந்த எதிர்காலம் காத்திருக்கிறது. வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே. இன்றைய நாள் உங்களுக்கு 2ஆம் இடத்திலே தாயை ஒத்த சந்திரன் அமர்கிறார். அதனால மனசுல நிறைய பாசங்கள், குடும்பத்தில் நல்ல இணக்கமான சூழ்நிலை, ஒருவரை ஒருவர் இணைபிரியாது இருக்கக்கூடிய அந்யோன்யம். முக்கியமாக இன்னைக்கு காதலர் தினம். அதனாலே நிறைய பரஸ்பரம் ஒரு கிஃப்ட் கொடுத்து எல்லாரையும் அப்படி சந்தோஷமா வச்சுக்கணும்னு ஒரு எண்ண ஓட்டம். இதெல்லாம் சந்தோஷத்தின் வெளிப்பாடு இல்லைங்களா? அதை எல்லாம் இன்னைக்கு காட்ட போறீங்க. அதனால உங்களுக்கு நல்ல குதூகலமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு உண்டு. இன்றைய நாளை மேலும் சிறப்பாக மாற்றுவதற்கு சிவனை வழிபடுவது ரொம்ப நல்லது. அபிஷேக பிரியன் அப்படின்னு சொல்லுவோம் சிவனுக்கு. பால் அபிஷேகம், நெய் அபிஷேகம், தேன் அபிஷேகம் மற்றும் பஞ்சாமிர்த அபிஷேகங்கள் செய்வது போல எண்ணெய் அபிஷேகம், நல்ல எண்ணெயை வாங்கி கொடுத்து அபிஷேகம் செய்யுங்கள். உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் விலகும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. உங்க ராசிக்குள்ளரவே சந்திர பகவான் அஷ்டமத்துக்குரியவர் வந்து அமர்கிறார். ஆனாலும் எதிர்பாராத பல காரியங்களை இன்னைக்கு நடத்தி கொடுக்க போகிறார். ஏன்னா உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் வக்கரகதியிலே மிதுன ராசியிலே வருடக்கோளாய் அமர்ந்து கொண்டு உங்க ராசியை பார்க்கக்கூடிய சூழ்நிலை. சந்திரனை பார்ப்பதனாலே வரவுகள் வரும். சந்திரனே குபேரன். அதனால உங்களுக்கு நிறைய ஆதாயங்களை பெறக்கூடிய நாளாக இருக்கிறது. இன்னைக்கு ஸ்திரவாரம் அப்படின்னு சொல்லுவோம் சனிக்கிழமைய. இந்த ஸ்திரவாரத்திலே இந்த பாலவகரணம் அப்படிங்கிறது நல்ல குடும்பத்திலே சகல காரியங்களையும் நல்லதாக செய்தால் நன்மை பல வரும்னு சொல்லுவோம். அதனால இன்றைய நாளில் பல விஷயத்திலும் நீங்க நல்ல காரியங்கள்லாம் செய்யுங்க. முக்கியமாக தான தர்மங்களை கொஞ்சம் செய்யுங்க. இந்த மாற்றுத்திறனாளிகள்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களுக்கான தானங்கள் இன்னைக்கு கொஞ்சம் செய்தீர்கள்னா 1 வச்சா 10ன்னு சொல்லுவோம் இல்லையா, 1 சொன்னால் 100 அந்த மாதிரி பன்மடங்காய் பெருவேறும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி நண்பர்களே. 7ஆம் இடம் என்கிற கலத்திரஸ்தானத்துக்குரிய இந்த சந்திர பகவான் 12ஆம் இடமான தனுசு ராசியிலே மறைகிறார். அப்படிங்கிறதுனால மனசு இன்னைக்கு கொஞ்சம் சோர்வா இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். எதையும் கொஞ்சம் செஞ்சிடலான்னு தோணும், ஆனா செய்ய முடியலேன்னு மனசுல கொஞ்சம் வருத்தமும் இருக்கும். கொஞ்சம் இழுத்து பிடிச்சா இன்னைக்கு காரியங்கள் நெய்வீங்க. ஆனாலும் உங்களுக்கான ஒரு நல்ல விஷயம் இருக்கு. இன்னைக்கு உங்களுக்கு பிடித்தமான சிவ வழிபாடு இன்னைக்கு சனி பிரதோஷமாக வருகிறது. ஏன்னா நாளைக்கு சிவராத்திரி. இன்னைக்கு நீங்க சிவனை ஆரம்பிச்சிருவீங்க வழிபாட்டுக்கு. அபிஷேக பிரியனான இந்த சிவனுக்கு உங்களால் இயன்ற அபிஷேக பொருள்களை கொடுத்து அபிஷேகம் செய்வது. அது மாதிரி வெள்ளை கலர்ல இருக்கக்கூடிய அத்தனை பூக்களும் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணலாம்.
கொடுக்கலாம். அதெல்லாம் கொடுத்து சிவனை வழிபடுங்கள். இந்த நாள் இனிய நாளாய் அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி நண்பர்களே. உங்களுக்கு 6ஆம் இடத்துக்காரரான சந்திர பகவான் லாபத்திலே அமர்கிறார். மனதிலே சந்தோஷமும் பக்தியும் பெருகும். இந்த நாளின் பக்தியின் வெளிப்பாடு டெஃபினட்டா சிவ மேல இருக்கும். சிவ வழிபாட்டுக்கு இன்னைக்கு வில்வ தலங்களை வாங்கிக்கொள்ளுங்க. வில்வபத்ரஞ்சா அப்படின்னு அநேக பாவங்களை ஒரு வில்வமே தீர்த்து விடும்வாங்க. மரத்து மேலே இருந்த குரங்கு ஒரு இலையாக புலிக்கு பயந்து போட்டு கொண்டிருக்க கீழே சிவலிங்கம் இருந்ததாகும். அந்த சிவலிங்கம் மேலே இந்த வில்வமெல்லாம் விழுந்ததுனாலே பிற்காலத்திலே முசுகுந்த சக்கரவர்த்தியாக மாறினார்னு வரலாறு சொல்லும். அப்படி இன்றைய நாளிலே பக்தி பூர்வமாக நீங்கள் வில்வத்தை சிவனுக்கு அர்ப்பணம் செய்ய உங்கள் வாழ்க்கையிலே நிறைய விஷயங்கள் நல்லபடியா மாறும். அதனால கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல வரப்பிரசாதமான அவசியம் சிவனை என்று சாயங்கால வேளையில் வழிபடுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி நண்பர்களே. சுகஸ்தானத்துக்குரிய இந்த சந்திர பகவான் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்திலே வந்து அமைகிறார். குழந்தைகள் விஷயத்திலே நீங்கள் என்னென்ன சந்தோஷங்களை எதிர்பார்த்தீர்களோ அதெல்லாம் இனிமே நடப்பது. வீக்கெண்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து குழந்தைகளோட டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஃபேமிலி லைஃப், ஃபேமிலி டைம் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு காதலர் தினம். அவசியம் குழந்தைகளுக்கும் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கும் நல்ல பரஸ்பரம் அன்பை பகிர்ந்து கொள்ளுங்கள். அதனால் வரக்கூடிய லாபங்கள் உங்களுக்கு நிரந்தரமாக இருப்பதற்கு ஒரு வழிகாட்டுதல் அப்படின்னா உங்க ராசிக்குள்ள இருக்கிற சனி பகவான் தான். இன்றைய நாள் சனிக்கிழமை, சனி பிரதோஷத்தன்று அவசியம் சிவ வழிபாடு செய்ய மனதிலும் நிம்மதியும் நல்ல ஒரு மாற்றங்களும் கிடைக்கும். வாழ்க வளத்துடன்.